குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகமே திருவிழா கோலம் பூண்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ரொம்பவே விறுவிறுப்பாக தொடங்கி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் நிலவரப்படி, அதாவது காலை 9 மணி வரைக்கும் தமிழகத்தில் 17.69% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இது போன தேர்தலை விட அதிகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, விஷயத்துக்கு வரலாம். இத்தனை தேர்தல் பரபரப்புக்கு நடுவிலையும் வாக்களிக்க வந்த நடிகர் அஜித்குமார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதற்கு முதலமைச்சர் கொடுத்த ரியாக்ஷன் அதை வேற விதமாக திருப்பி விட்டுருக்கு. அப்படி அவர் என்ன சொன்னார்? உண்மையாகவே மாற்றம் தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னாரா, அல்லது அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அந்த கமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நான் நடிகர் அஜித்குமார் எப்போதுமே தன்னுடைய கடமையாக சரியாக செய்கிறவர். இந்த முறையும் பெல்ஜியத்தில் கார் ரேஸ் விஷயமா பிஸியாக இருந்தாலும் கூட ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நேற்று அதிகாலை சென்னை வந்து இறங்கிட்டார். இன்றைக்கி காலையில் திருமான்மியூரில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பள்ளி வாக்குச்சாவடிக்கு அஜித் வர்றப்போ மணி வெறும் 6:45 தான். எப்போதுமே இந்த மாதிரி ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் தான் அவர் வந்து வாக்கு போடுவார். காரணம், பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பார். அதனாலேயே 7 மணிக்கு தான் வாக்குப்பதிவு தொடங்குது அப்படின்னாலுமே கூட 6:45க்கு மொதல் ஆளாக அங்கே வாக்குச்சாவடிக்கு அவர் முன்னாடியே வந்துட்டார். வெள்ளை நிற கோட், கருப்பு கண்ணாடின்னு சம மாசம் வந்து அஜித்தை பார்த்ததும் வாழ விடு தலைவா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கோஷமிட ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிக்கு சரியா வாக்குப்பதிவு தொடங்கினதும் முதல் ஆளா அந்த வாக்குச்சாவடியில் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு அந்த விவிபேட் மிஷினில் தான் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு அஜித்குமார் கிளம்பிட்டாரு. ஆனால் அவர் கிளம்புறப்ப தான் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அஜித்குமார் அவர்கள் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மைக் அவர்கிட்ட நீட்டி, சார் தமிழகத்தில் மாற்றம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு அஜித் நோ நீட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த 5 நிமிஷத்தில் இணையமே 2ஆக பிரிஞ்சிடுச்சு. திமுக ஆதரவாளர்கள் பார்த்தீங்களா, அஜித் சார் மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, அதாவது திமுக ஆட்சியை தொடரணும்னு சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு சாதகமாக அதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலரோ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, இதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு அவங்க பங்குக்கு கிளப்பி விட்டாங்க. விஷயம் இதோடு நிற்கலைங்க. இதை ஒரு சாதாரண சினிமா செய்தியாக கடந்து போகாமல் ஒரு அரசியல் விவாதமாகவே மாறினதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கொடுத்த அந்த ரியாக்ஷன் தான். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய SIET கல்லூரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து வாக்களித்தார். ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்தவர் செய்தியாளர்களை சந்தித்து, தமிழகம் வெல்லும், மக்கள் எல்லாரும் தமிழக வளர்ச்சிக்காக தவறாமல் ஓட்டு போடுங்க, நீங்கள் போடுற ஓட்டு வெறும் அடையாளம் அல்ல, அது தமிழகத்தை காக்கிற கேடயம்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு செய்தியாளர் அணுகுண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். சார், நடிகர் அஜித்குமார் இப்போ ஓட்டு போட்டுட்டு வெளில வரும்போது இந்த தேர்தலில் மாற்றம் தேவையான்னு கேட்டதுக்கு மாற்றம் தேவையில்லை, அதாவது இங்கிலீஷில் நோ நீட் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏற்கனவே அஜித் அப்படி சொன்னதாக ஒரு தகவல் காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் முதலமைச்சர் இதுக்கு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலாக கவனிச்சாங்க. ஆனால் முதல்வர் ரொம்ப நிதானமாக முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோட, அஜித் ஒரு நல்ல கருத்தை தானே சொல்லியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றிகள் அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இங்கேருந்து தாங்க அரசியல் சூடு பிடிச்சது. நான் சொன்ன மாதிரி திமுக தரப்பு பார்த்தீங்களா, எங்கள் ஆட்சியோட சாதனைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகரை சான்றிதழ் கொடுத்துட்டாரு, அதான் மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இதை ஒரு வெற்றி கொண்டாட்டமாக மாற்றிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் தரப்பு இன்னொரு பக்கம், அஜித் எப்போவுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், அவரோட பேச்சை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக திருப்பிக்கிறீங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் இது ஒரு காரசாரமான விவாதங்களை கிளப்பிச்சு. குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு களத்தில் இறக்குறப்போ அஜித்தோட இந்த மாற்றம் தேவையில்லைங்கிற ஸ்டேட்மெண்ட் அது வதந்தியாகவே இருந்தாலும் கூட விஜய்க்கு எதிரானது போல ஒரு பிம்பத்தை உருவாக்க சில குரூப் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் ட்விஸ்டே இருக்குது. அஜித்துடைய மேலாளர், அதாவது அஜித்தோடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா இந்த சர்ச்சைக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு அதிரடியான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு வதந்தியை பரப்பாதீங்க, அஜித் சார் மாற்றம் தேவைன்னோ அல்லது மாற்றம் தேவையில்லைனோ அரசியலை பற்றி எந்த கருத்துமே சொல்லலை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்போ உண்மையிலே அங்கே என்னதான் நடந்துச்சு, ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செய்தியாளர் மைக்கை நீட்டி அஜித்குமார் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டப்போ அஜித் அவர்கள் நோ நீட் அப்படின்னு சொன்னது அந்த பேட்டிக்கான பதில் கிடையாது, இப்போதைக்கு பேட்டி எதுவும் கொடுக்க விரும்பலை, நோ நீட் ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் அதை சொன்னாராமா. அதை அந்த தொலைக்காட்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இல்லைனா மாற்றி ஒளிபரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் இப்படி விளக்கம் கொடுத்ததும் தான் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த நன்றியும் அதை சுற்றி நடந்த அரசியலும் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனும் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சுது. நமக்கு தெரியும், சினிமாவில் அஜித் விஜய் இடையே போட்டி இருந்தாலும் நிஜத்தில் அவங்க நல்ல நண்பர்கள். விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ முதல்ல வாழ்த்து சொன்னதே அஜித் தான் அப்படின்னு ஒரு பேச்சும் உண்டு. இப்படி இருக்கிறப்போ அஜித் அவர்கள் எப்போதுமே பொதுவெளியில் அரசியல் பேசாத ஒரு நபர். அவர் கூட்டத்தை தவிர்க்கவும் சலசலப்பை தவிர்க்கவும் தான் காதுகளை பொத்திக்கிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க மைக்கை நீட்டி கேள்வி கேட்டப்போ அவர் சொன்ன நோ நீட் அப்படின்றதுக்கான வார்த்தை இப்போதைக்கு எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதா மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது நமக்கே கிளியராக புரியுது. இன்னைக்கு தேர்தல் காலம் ரொம்பவே அனல் பறக்குதுங்க. அஜித் சொன்னதா பரவன அந்த தகவல் ஒரு வதந்தி தான் அப்படின்றது இப்போ உறுதியாகியிருக்கு. சரி, நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை ஆக்கிட்டீங்களா? நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்றத சொல்ல வேணாம், ஆனால் ஓட்டு போட்டிங்களா அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான தேர்தல்
சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட அடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.